Question number 4 பாருங்க. Find the product. So first question வந்து 2 by 3 into 3 by 10 இது அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 3க்கு 3 கட் பண்ணிடலாம். மேலே கீழே தான் கட் பண்ணணும். 1 2 is 2 5 2s are 10. ஸோ மேலே 1 கீழே 5. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். 7 by 11 into 5 by 8 மேலே மல்டிப்ளை பண்ணால் 7 5s are 35. கீழே 11 8s are 88. இங்கே எதுவும் கட் பண்ண முடியாது, அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது கொஷின் நம்பர் 3 பாருங்கள். -4 by 7 into 5 by 14. ஸோ 2 2s are 4, 2 7s are 14. ஸோ இங்கே இது கட் பண்ணக்கூடாது, கீழே கீழே இருந்தால் கட் பண்ணக்கூடாது. -2 by 7 into 5 by 7. ஸோ -2 into 5 10, 7 7s are 49. ஸோ இதான் வந்து தேர்டு கொஷின், சாரி ஃபோர்த்து கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5 பாருங்கள். 5 வந்து ஃபைண்ட் த கோஷன்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது 2 by 3 டிவைடட் பை 3 by 10. ஸோ இது இங்கே டிவிஷனில் இருந்தது அப்படின்னா 2 by 3 மல்டிப்ளிகேஷன் போட்டு இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். 10 by 3 ஓகேங்களா. ஸோ இங்கே இதை ஏதாவது கட் பண்ண முடியுமா பார்க்கணும். இல்லை, அப்போ 2 into 10 வந்து பார்த்திங்கன்னா 20, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். 7 by 11 divided by 5 by 8. ஸோ 7 by 11 இது into 8 by 5. ஸோ இதுவும் எதுவும் கட் பண்ண முடியாது. ஸோ 7 8s are 56, 11 5s are 55. தேர்ட் கொஷின் -4 by 7 divided by 5 by 14. ஸோ இது -4 by 7 into 14 by 5. ஸோ இன்ட்டு போட்டுட்டு இதை ரிவர்ஸில் எழுதிக்கணும். ஸோ 7 1s are 7, 7 2s are 14. வேறு எதுவும் மேலே கீழே கட் பண்ண முடியாது. -4 by 1 into 2 by 5. 4 2s are -8, 5 1s are 5. ஸோ -8 by 5 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6 பாருங்கள். show that 1 by 2 plus 3 by 4 into 8 by 3 equal to 1 by 2 into 8 by 3, 3 by 4 into 8 by 3. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இதுவும் இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இதுவும் இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 by 2 + 3 by 4 into 8 by 3 இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2, 4. ஸோ 2 டேபிளில் கட் பண்ணால் 1 2 is 2, 2 2s are 4. ஸோ காமன் ஃபேக்டர் இல்லை, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 1s are 2, 2 2s are 4. அப்போ எல்சிஎம் வந்து 4 தான். அப்போ இதை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், ஏன்னா இங்கே 4 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 1 by 2 into 2 divided by 2. 1 2 is 2, 2 2s are 4. அப்போது இதை மாற்றி எழுதிக்கோங்க. 1 by 2க்கு பதிலாக 2 by 4 + 3 by 4 into 8 by 3. ஸோ இங்கே 4 காமனாக இருக்குது. 2 + 3 வந்து 5 into 8 by 3. ஸோ இங்கே 4 1s are 4, 4 2s are 8 கட் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10, 10 divided by 3. ஸோ இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். இதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இதுவே வந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவல்.
So 1 by 2 into 8 by 3 plus 3 by 4 into 8 by 3. So இங்கே 3க்கு 3 கட் பண்ணிக்கோங்க. 4 ones are 4, 4 twos are 8. இங்கே 2 ones are 2, 2 fours are 8. So 4 divided by 3 plus இங்கே மேலே 2 இருக்குது, கீழே வந்து 1 தான் இருக்குது. அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு LCM 3,1. ஸோ ஒரு நம்பர் 1ன்றதால அப்போ கண்டிப்பாக LCM 3 தான் வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, அப்போ விட்டுருங்க. 2 by 1 இன்ட்டு இங்கே 3 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6, 3 1s are 3. அப்போ 4 by 3 ப்ளஸ் 6 by 3. 4 + 6 வந்து பார்த்திங்கன்னா 10, 10 divided by 3. ஸோ அப்போ இதுதான் வந்து RHS. ஸோ இதில் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். அப்போது கொடுத்துருக்குற இது வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவல் டு இது. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு வேணால் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 7th கொஷின் வந்து ஷோ த ஃபாலோயிங் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா A into B plus C equal to, ஸோ A into B ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே மைனஸ் வரும். ஸோ A into C. இப்போ இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. A into B minus C. A into B minus C equal to A into B minus A into C. அப்போது இது சால்வ் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 by 9 into 6 by 7 minus 7 by 9 into 3 by 4. ஸோ இது வேணால் கட் பண்ணிக்கோங்க. 7க்கு 7 இங்கே இது 3 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 3 3s are 9. ஸோ 2 by 3 மட்டும்தான் இருக்கும். இங்கே 3 1s are 3, 3 3s are 9. அப் மேலே 7 இருக்கும், கீழே 12 இருக்கும். ஸோ இப்போ இது டினாமினேட்டர் சேமாக மாற்றணும். LCM ஆஃப் 3,12. ஸோ 3 12, 3 போட்டிங்கன்னா 3 1s are 3, 4 3s are 12. ஸோ காமன் ஃபேக்டர் இப்போ இதுக்கு இல்லை, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 1s are 3, 3 4s are 12. அப்போ LCM வந்து 12. இங்கே ஆல்ரெடி 12 இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இதை மட்டும் மாற்றிக்கோங்க. 2 by 3, 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படின்னு பாருங்கள். 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 4s are 8, 3 4s are 12. அப்போ இதுக்கு பதிலாக 8 by 12 போடுங்க. இதுக்கு பதிலாக 7 by 12 as it is எழுதிக்கோங்க. 8 minus 7 வந்து 1. ஸோ 1 by 12. இதுதான் இந்த ஆன்சர், இதுக்கான ஆன்சர். இன்கேஸ் வந்து 7 by 12 minus 8 by 12 இப்படி இருக்குன்னா, 7 by 12 minus 8 by 12 இப்படி இருக்குன்னா ஆன்சர் வந்து minus 1 by 12 வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாமல் போடுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8 பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர் எக்ஸ் சச் தட் 5 by 6 into x plus 3 by 5 equal to 5 by 6x plus 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள் உள்ள. அதாவது இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A into B plus C equal to A into B plus A into C. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 by 6 into x plus 5 by 6 into 3 by 5 equal to 5 by 6 into x plus 1 by 2. ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள், 3 1s are 3, 3 2s are 6, 1 5 is 5, 5 1s are 5. ஸோ 5 by 6x plus இங்கே 1 by 2 equal to 5 by 6x plus 1 by 2. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் இது ரெண்டும் ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து பாருங்கள் 1 by 2 1 by 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 5 by 6x equal to 5 by 6xன்னு வரும். அகைன் 5 by 6 5 by 6 கட் பண்ணிங்கன்னா x equal to x. இது சால்வ் பண்ணால் அந்த மாதிரி தான் வருது. ஸோ
இதுக்கு நீங்கள் எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன ரேஷ்னல் நம்பர் வேணாலும் போடலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கேன் பி எனி ரேஷ்னல் நம்பர். ஸோ எந்த ரேஷ்னல் நம்பர் போட்டாலும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக வந்ததால் இங்கே வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு வேல்யூ மட்டும் கிடைக்கும். பட் இது ரெண்டு ஈக்குவலாக வந்ததால் எக்ஸ் கேன் பி எனி ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.